என்னங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நைட்டு குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க, பகல வேணா நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னடி நைட்டு ஃபுல்லா நான் குழந்தைய பாத்துக்கிட்டேனா ஆபீஸ்க்கு நான் போக வேண்டாமா? ஆஹா, நைட்டு பகல குழந்தைய நானே பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம், பைத்தியம் முடிச்சு அலைய வேண்டிதான். இப்ப மட்டும் இந்த அம்மா ரொம்ப தெளிவு. ஏமா, உன் மருமக பேசுனத கேட்டியா? கேட்டுட்டு தான் இருந்தேன். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் சண்டையே போடாதுங்க. பிள்ளைய நல்லபடியா பெத்தி என் கையில கொடுங்க. ராத்திரி பகலும் நானே பாத்துக்கிறேன். பிள்ளைய பாக்குறதுல பெரிய கஷ்டமா? ஆஹா, இப்படி ஒரு மாமியார் இருக்கிற வரலையும் நான் 4 பிள்ளை பெக்கலாம் போல இருக்க. சின்ன பொண்ணு, என்னங்க? ஏய், குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பாரு, எந்திரிச்சு பாலை குடுடி. போங்க, எல்லா இளவையும் குடுத்தா தூங்க வச்சேன், உங்க அம்மாட்ட போய் குடுங்க. சீ, திமிரு பிடிச்சவா. எம்மா, 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 எழுந்துக்கம்மா, பையன் அழுறான். பிள்ளை அழுவுதுனா பெத்தவட்ட போய் பிள்ளைய குடுல. நானே இப்பதான் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கேன். போ. நீ தானே சொன்ன குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ராத்திரி பகலும் நானே பாத்துக்கிறேன்னு. இல்ல, பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொல்றதா குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு. அதுக்காக நடு ராத்திரில குழந்தைய தூக்கிட்டு வந்துருவியா? இல்ல, பிள்ளைய பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் நாங்க தான பிள்ளைய பார்த்தோம், எங்க மாமியார வந்து பாத்துட்டு இருந்துச்சு. போல உன் பொண்டாட்டியை எழுப்பி விடு. எலும்பலன்னு வச்சுக்கையா, மூஞ்சி வழியா ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்தி விடல. நோசமா போற கிளவி.